இந்தியன் எக்கானமி எக்ஸ்பிளைன் எபிசோட் 5 பார்ட் 3. பணவீக்கத்தை யார் அளவிடுகிறார்கள்? ஆர்பிஐ எப்படி கட்டுப்படுத்துகிறது? அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, இவற்றை யார் கண்காணிக்கிறார்கள்? இதோ அதற்கான விடை. ஒவ்வொரு மாதமும் செய்திகளில் இந்த மாதம் பணவீக்கம் 4.8% அல்லது 5.2% என்று கேட்கிறோம். ஆனால் இந்த எண்ணை யார் சொல்கிறார்கள்? யூகித்து சொல்கிறார்களா? இல்லை. இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் முறையாக சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுகின்றன. அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் நாட்டின் பணவீக்க நிலை கணக்கிடப்படுகிறது. சிபிஐ என்றால் என்ன? பால், அரிசி, காய்கறிகள், வீட்டு வாடகை, மின்சார செலவு, போக்குவரத்து, மருத்துவ செலவு, கல்வி செலவு. இந்த பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் காலப்போக்கில் எப்படி மாறுகின்றது என்பதை கண்காணிப்பதற்காக முக்கிய அளவுகோல் தான் கன்சியூமர் பிரைஸ் இன்டெக்ஸ், அதாவது சிபிஐ. இந்த சிபிஐயை அடிப்படையாக கொண்டே இந்தியாவின் சில்லறை பணவீக்கம், ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. ஏன் 4%? இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் 4%, ஏன் 1% இல்லை, அல்லது ஏன் 10% இல்லை? இந்தியாவில் பணவீக்கம் மிகவும் குறைந்தாலும் பிரச்சனை, மிகவும் அதிகமானாலும் பிரச்சனை. அதனால் ஆர்பிஐக்கு சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட பணவீக்கம் இலக்கு 4%. மேலும் 2% முதல் 6% வரை ஒரு அனுமதிக்கப்பட்ட வரம்பும் உள்ளது. இந்த வரம்பை தாண்டி நீண்ட கால பணவீக்கம் இருந்தால் அதை கட்டுப்படுத்த ஆர்பிஐ நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது. ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை உயர்த்தும் போது வங்கிகள் தங்கள் கடன்களை உயர்த்துகின்றன. மக்கள் குறைவாக கடன் வாங்கி செலவு செய்கிறார்கள். இப்படித்தான் இது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. கடந்த எபிசோடில் ரிப்போ ரேட் பற்றி பார்த்தோம். இப்பொழுது அதை இன்ஃப்ளேஷனுடன் இணைத்து பார்ப்போம். பணவீக்கம் வேகமாக உயர்ந்தால் ஆர்பிஐ ரிப்போ ரேட்டை உயர்த்தலாம். அப்பொழுது வங்கிகளுக்கு கடன் வாங்கும் செலவு அதிகரிக்கும். அதன் தாக்கம் ஹோம் லோன், கார் லோன், பிஸ்னஸ் லோன் எல்லாவற்றிலும் தெரியலாம். இதனால் மக்கள் மற்றும் நிறுவனங்கள் தேவையற்ற கடன்களை குறைக்கலாம், செலவுகளும் சற்று குறையலாம். அதன் மூலம் பணவீக்க அழுத்தத்தையும் குறைக்க ஆர்பிஐ முயற்சிக்கிறது. Growth often fails to keep pace. This is the reality of our current economy. Inflation rests heavy on everyone. ஆனால் இது எளிதான வேலை அல்ல. பணவீக்கத்தை குறைக்க வட்டி விகிதத்தை அதிகமாக உயர்த்தினால் பொருளாதார வளர்ச்சி மெதுவாகலாம், வேலைவாய்ப்பு பாதிக்கப்படலாம். அதனால் ஆர்பிஐ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் ஒரு சமநிலை பாதுகாப்பு முயற்சியாக இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் எப்படி உருவாகிறது, அதை எப்படி அளவிடுகிறார்கள், ஆர்பிஐ எப்படி கட்டுப்படுத்த முயல்கிறது என்பது புரிந்திருக்கும். ஆனால் உங்களுடைய சம்பளம் 8% உயர்ந்தாலும், இன்ஃப்ளேஷன் 6% இருந்தாலும் நீங்கள் உண்மையில் முன்னேறுகிறீர்களா அல்லது அதே இடத்தில் தான் நிற்கிறீர்களா? அடுத்த பகுதியில் அதை உங்கள் வாழ்க்கையுடன் இணைத்து பார்ப்போம். நான் உங்கள் திலீப் குமார். இது கிளாரிட்டி இஸ் கீ. திங்க் கிளியர்லி, லேர்ன் டீப்லி, க்ரோ டெய்லி.